மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் ஜிஎஸ்டி அறிவித்த காலகட்டங்களில் 5, 12, 18, 28 இந்த ஸ்லாப்பில் தான் ஜிஎஸ்டி வரி இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த 12ஐ நீக்கிவிட்டு அதில் 90% மேலே உள்ள வரிகளை 5% அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். 28% 18% குறைத்திருக்கிறார்கள். இதில் பெரிய கன்சியூமர்களுக்கு பெரிய நமக்கு லாபம் இருக்கிறது. இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கக்கூடிய இடத்தில் வரி குறைப்பதன் காரணமாக இப்போ அது 2 தடவை வாங்க முடியும் வரி குறைப்பின் காரணமாக. அது மாதிரி ஒரு மூளை சிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 10% கிட்ட குறைச்சிருக்காங்க. அதனால என்ன மக்களுடைய வரி சுமை இப்போ குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலின் போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மத்திய அரசு போட்டதுன்னு எல்லாரும் நீங்கள் உள்பட எல்லாருமே நினச்சிட்டு தான் இருக்கிறீங்க. இது ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு இதுவரையில். ஆனால் இப்போ மாநிலங்கள் எப்பொழுதுமே எதிர்த்து பேசக்கூடிய எதிர்கட்சிகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் நாட்டில். ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய மக்களும் உண்டு, வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருந்தவங்களும் உண்டு. அது மாதிரி இன்னைக்கு இவங்கெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஆட்கள் மாதிரி தான் எங்களுடைய பார்வையில் தென்படுகிறது. அந்த அளவிற்கு இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பத்திரிகை நண்பர் இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல மாட்டியிருக்கிறாங்க. நம்ம திருமுருகன்